வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் இதுதான். ஈரானை ஒன்னா சேர்த்து வச்சிருந்த ஒரு மனிதர். அவரோட மரணம் ஏன் எல்லாத்தையும் மாத்த போகுது? ஒரு ஈரானிய பழமொழி இருக்கு. அது என்னன்னா, பாம்போட தலைய வெட்டினாலும் அதோட உடம்பு துடிச்சிட்டே இருக்கும். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. அந்த தலைகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா தொடர்ந்து விழுந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. கடைசியில அந்த உடலை ஒன்னா புடிச்சு வச்சிருந்த ஆளே இல்லாம போயிட்டா? மார்ச் 16, 2026 அன்னைக்கு ராத்திரி தெஹ்ரான்ல ஒரு வீட்டு மேல இஸ்ரேல் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்துது. ஆனா அது ஏதோ மிலிட்டரி பேஸ் கிடையாது, இல்ல ஒரு பங்கரும் கிடையாது. அது அவரோட பொண்ணோட வீடு. அந்த தாக்குதல்ல ஈரானோட தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டார். அவர்தான் அந்த நாட்டோடைய போர்க்கால தலைமையில ஒரு முக்கியமான நபர். சரி, இந்த அலி லாரிஜானி அவர் உண்மையிலேயே யாரு? வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க முதல்ல அவரோட குணாதிசயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். பகுதி 1, முரண்பாடுகளின் மனிதர். முதல்ல அலி லாரிஜானிய பத்தி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன். அவரு வெஸ்டர்ன் பிலாசபில, அதிலும் குறிப்பா இம்மானுவேல் காண்ட பத்தி படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினவரு. யோசிச்சு பாருங்க, ஈரானோட மிக சக்தி வாய்ந்த தலைவர்கள்ல ஒருத்தர் பகுத்தறிவு தான் முக்கியம், மதம் இல்லைன்னு சொன்ன ஒரு ஜெர்மன் தத்துவஞானிய பத்தி வருஷக்கணக்கா படிச்சிருக்காரு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவர் ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை, அதாவது IRGCயில் இருந்திருக்காரு. கலாச்சார அமைச்சரா அரசு டிவியோட தலைவராகவும் இருந்திருக்காரு. தெஹரான்ல இருக்கிற மத்த கட்டர்வாதிகள் கிட்ட இருந்து இவரை தனிச்சு காட்டினதே இந்த ஒரு விஷயம்தான். அவருக்கு வெஸ்டர்ன் நாடுகளை பத்தி நல்லா தெரியும். ஒரு தடவை அவர் ஓப்பனாவே சொன்னாரு, பேச்சுவார்த்தைக்கு போறதான் ஒரு புத்திசாலித்தனமான வழின்னு. நிஜமா சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு வாக்கியம் சொன்னாலே போதும், சில இடங்கள்ல ஆளைய காலி பண்ணிடுவாங்க. ஆனா அவர் பல வருஷமா இதெல்லாம் தாண்டிதான் இருந்தாரு. சரி, அடுத்ததா நாம பார்க்க வேண்டியது அவரோட குடும்பம். ஏன்னா அலி லாரிஜானிய புரிஞ்சுக்கணும்னா அவரோட குடும்ப பின்னணியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பகுதி 2, ஈரானை ஆண்ட குடும்பம். டைம் மேகசின் ஒரு தடவை லாரிஜானி குடும்பத்தை ஈரானின் கென்னடிகள்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா, நீதித்துறை, மத சபைகள், அரசியல்னு அரசாங்கத்தோட எல்லா முக்கியமான இடங்கள்லயும் அவங்க குடும்ப ஆளுங்க தான் இருந்தாங்க. அவங்களோட செல்வாக்கு அந்த அளவுக்கு பரவி இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு குடும்பம் கோர்ட்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும், மிலிட்ரியில இருந்து மத அமைப்புகள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு. பல வருஷமா ஈரான்ல எது நடந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு லாரிஜானி இருந்தாரு, இல்லனா அதை ஒரு லாரிஜானி பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் சாதாரணமானதில்ல, ரொம்பவே ஆழமானது. ஈரானிய குடியரசு ஆரம்பிச்சவரே கொமேனி தான். அவரோட ரொம்ப நெருங்கிய ஆளான மோட்டசா மோதகரியோட பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. சோ அவரோட வேர்கள் அந்த இஸ்லாமிய குடியரசோட ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ கட்டரவாத பின்னணியிலையும் அவரோட சொந்த பொண்ணு ஃபாத்திமே அமெரிக்காவில தான் அவங்க மெடிக்கல் ஸ்பெஷலைசேஷனை முடிச்சாங்க. இதுவே காட்டுது பாருங்க, அவரோட குணமும் வெஸ்டர்ன் உலகத்தோட அவருக்கு இருந்த தொடர்பும் எவ்வளோ சிக்கலானதுன்னு. சரி, இதெல்லாம் எப்படி ஒன்னு சேருதுன்னு பாப்போம். பகுதி 3, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருந்த அந்த மனிதர். இவ்வளவு பெரிய தலைவர்கள் செத்து போன பிறகும் ஈரானோட ஆட்சி ஏன் இன்னும் கவலல? கொஞ்சம் யோசிங்க. ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி காமினியா, அவர் இல்ல, போரோட ஆரம்பத்திலேயே கொல்லப்பட்டார். புரட்சிகர காவல் படையான IRGCயோட தலைவரா அவரும் காலி. பாதுகாப்பு அமைச்சரா அவரும் கொல்லப்பட்டார். ஆனாலும் ஈரான் இன்னும் விழல. ஏன்? அதுக்கு காரணம் பெரும்பாலும் இந்த ஒரே ஒரு ஆள்தான். போரையும் பார்த்துக்கிட்டு அரசியலையும் சமாளிக்கிற திறமை அது ரொம்பவே சில பேருக்கு தான் வரும். சொல்லப்போனா உலகத்திலே இது ஒரு ரொம்ப அரிதான காம்பினேஷன். அடுத்த பகுதிக்கு போலாம். லாரிஜானியோட மரணம் இந்த உலகத்தை ஏன் முன்ன விட ஒரு ஆபத்தான இடமா மாத்துது? இங்கே ஒரு முக்கியமான தியரி இருக்கு. அது என்னன்னா, ஒரு மிதவாத புத்திசாலித்தனமா யோசிக்கிற தலைவர் நீக்கப்படும்போது அங்கே ஒரு பவர் வேக்யூம் உருவாகும். அந்த இடத்தை நிரப்புறதுக்கு மத்த மிதவாதிகள் வரமாட்டாங்க. அதுக்கு பதிலா இன்னும் கட்டரமான ஆளுங்க தான் வருவாங்க. இதுக்கு பேரு தான் பிராக்மேட்டிஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளம். தோஹா இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ப்ரொஃபசர் முகமது எல்மாஸ்ரி சொல்ற மாதிரி எப்பவுமே இன்னொரு தலைவர் வருவாரு. ஆனா அசல் கேள்வி என்னன்னா, அடுத்ததா வர்ற தலைவர் காண்டை பத்தி படிச்சவரா இருப்பாரா, இல்ல போர மட்டும் படிச்சவரா இருப்பாரா? சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதனால உலக அளவுல என்னென்ன பாதிப்புகள் வரும்? லாரிஜானி செத்த கொஞ்ச நேரத்திலேயே பதிலடி தாக்குதல்கள் ஆரம்பிச்சிடுச்சு. ஈரானோட புரட்சிகர காவல் படை என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேல்ல 100க்கும் மேற்பட்ட மிலிட்டரி டார்கெட்ஸை தாக்கினதா சொன்னாங்க. 5ல் 1 பங்கு. ஆமா, உலகத்தோட மொத்த ஆயில் சப்ளைல 5ல் 1 பங்கு ஈரான் கண்ட்ரோல் பண்ற அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் போகுது. இப்பதான் இந்த விஷயம் உங்க வீட்டு மளிகை சாமான் விலை, உங்க பெட்ரோல் விலையோட சம்பந்தப்படுது.
ஏன்னா போர்க்களத்துல ஒரு பெரிய ஆள் சாகும்போது அதோட பாதிப்பு அந்த போர்க்களத்தோட நிக்காது. அவரை பத்தின பார்வை 2 விதமா இருக்கு. ஈரான் அவரை ஒரு தியாகியா பாக்குது, இஸ்ரேல் அவரை ஒரு தீவிரவாதியா பாக்குது. நீங்க பார்டரோட எந்த பக்கம் இருக்கீங்கங்கிறத பொறுத்து தான் அவர் யாருங்கிறதே தெரியும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஒரு எதிரி நாட்டுல இருக்கிற மிதவாத தலைவரை நம்ம கொல்லும்போது அது அமைதியை கிட்ட கொண்டு வருமா இல்ல இன்னும் தூரமா தள்ளி விடுமா? இதுக்கான பதில நீங்க தான் யோசிக்கணும்.